வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் உடைத்தூற்றிய முட்டை வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இந்த முட்டை குருமா வந்துங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குருமாக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, இது கூட 2 ஏலக்காய், சின்ன சைஸில் 5 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 6-7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிக்க 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. தாளிக்க சிறுதுண்டு பட்டை, 3 கிராம்பு, சின்னதாக ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாவை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேங்க. இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இது கூட அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கனால குருமா கொஞ்சம் திக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம். இதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரக்கு தான் முட்டையை உடச்சி ஊற்றணும். பார்த்து பொறுமையாக உடச்சி ஊற்றிக்கங்க. உடச்சி ஊற்றின உடனே கிளறி விடக்கூடாதுங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வந்த பிறகு தான் கிளறி விடணும். நல்லா அந்த முட்டை வெந்து வரட்டும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சுங்க. முட்டையை ஊற்றி விட்டுட்டு இப்போ மெதுவாக கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ முட்டை குருமா தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் உடைத்தூற்றிய முட்டை வெள்ளை குருமா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.